சென்னையிலேருந்து பேசுகிறேன். உங்களுடைய அந்த கிளாஸோட வீடியோஸ் எல்லாமே நான் திருப்பி திருப்பி ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ரொம்ப அதாவது கேட்க கேட்க என்ன சொல்கிறதுனே தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. ப்ளஸ் இதோட ஆர்வத்தோட இதில் மகாராம் சேனலில் இருக்கிற நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது பயங்கர தெளிவு வருது. இது வரைக்கும் ஆன்மீகம்னா என்னன்றது வந்து என்னென்னவோ நினச்சிட்டு இருந்ததெல்லாம் போக அதுக்கு என்ன மாதிரியான புது அர்த்தம் இருக்குன்றது உங்களுடைய மகாராம் சேனலோட வீடியோஸ் செமையாக கிளாசிக்காக இருக்குது. நிஜமாலே அடிச்சுக்கவே முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தது அத்தனையுமே வந்து ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு எனக்கு கண்ணை நல்லா திறந்து வச்சிருக்கு. அந்த அளவுக்கு இருக்குது. என்ன இவ்வளோ சின்ன வயசில் உங்களுக்கு இவ்வளோ ஞானம்ன்ற போது அது எவ்வளோ பெரிய விஷயன்றது வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக 50 வயசு ஆகுது. இந்த 50 வயசில் தான் எனக்கு இவ்வளோலாம் தெரிய வருது. ஆனால் உங்களுக்கு இவ்வளோ சின்ன வயசுலேயே இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து இதை கிரகிச்சு இது இந்த உலகத்துக்கு வெளியே இந்த புரிகிற அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்ற போது அது எவ்வளோ பெரிய விஷயம். அது நிஜமாலே உங்களுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் இந்த மாதிரிலாம் இவ்வளோ தெளிவாக வந்து யாருமே வந்து சொன்னதே கிடையாது. ஆக்சுவலாக எல்லாருமே வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பைசா பார்க்குற உலகத்தில் அப்படியே கொட்டுறீங்க நீங்கள், எல்லா விஷயத்தையுமே அப்படியே கொட்டுறீங்க நீங்கள். ஆனால் இவ்வளோ விஷயம் வந்து எல்லாமே வந்து பணமாக பார்க்குறாங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாருமே இதை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி மெட்டீரியல் லைஃப் வாழ முடியும் அப்படிங்கிற அந்த இருக்கிற அந்த நிலையில். ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் இது, இதை வந்து எவ்வளோ அழகாக ஒரு அமௌண்ட்டு எதுவுமே இல்லாமல் சாதாரண சேனலில் எப்படி நீங்கள் அதை எவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ண எத்தனை பேருக்கு இது புரியுதுன்றது எனக்கு நிஜமாலே தெரியல. அவ்வளோ அழகாக கொடுத்துருக்கீங்க. இதுக்கெல்லாம் வந்து நிஜமாலே எப்படி உங்களுக்குலாம் நன்றி சொல்கிறதுனே தெரியல. உங்களுடைய சர்வீஸ் வந்து இன்னுமே நல்லாவே சிறப்பாக அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பிரபஞ்சத்துக்கு கடவுள்கிட்டையும் நான் வந்து வேண்டிக்கிறது வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு வெளியே வரணுன்றது தான். நிஜமாக மனசால நான் வாழ்த்துறேன். எனக்கு அவ்வளோ விஷயம் நான் இப்போ இந்த கிளாஸ் முடிச்ச உடனே 21 days கிளாஸ் முடிச்ச உடனே எனக்கு டெய்லி ரொட்டீன் ஒர்க் என்ன ஆயிடுச்சுன்னா வீட்டு வேலையெல்லாம் முடிச்ச உடனே ப்ராக்டிஸ்லாம் முடிச்ச உடனே மத்தியான நேரத்தில் யூஸ்வலாக கொஞ்சம் அப்படியே தூங்குவேன். இப்போ என்னன்னு தெரியல, நிறைய இந்த மகாராம் சேனல்ஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு எண்ணம் நிறைய வரும்போது தான் எவ்வளோ விஷயங்கள் கொட்டியிருக்கீங்கன்றது வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. மாதங்களில் நான் மார்கழி, பருவங்களில் நான் இளவேனில். இது கிருஷ்ணர் சொன்ன வார்த்தை கீதையில். அப்படி என்ன சிறப்பு இந்த மாதத்துக்கு? நமக்கு 12 மாதங்கள் இருக்குது. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனின்னு இருக்கும்போது இந்த 12 மாதங்களில் ஏன் ஸ்பெசிஃபிக்காக கிருஷ்ணர் இந்த மாதத்தை எடுத்து மாதங்களில் நான் மார்கழின்னு சொல்லியிருப்பார்? அது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாஸ்டாலஜியாக ஃபீலிங் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அப்பா அம்மா இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் மார்கழி மாதம் காலையிலனா கோயிலுக்கு போகிறதாகட்டும், திருவம்பாவை பாடுறதாகட்டும், இல்லைனா வந்து இந்த விநாயகர் கோயிலுக்கு போய் விநாயகருக்கு தண்ணி ஊற்றிட்டு வாங்க அப்படின்னு அவங்களோட பெற்றோர்கள் அவங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி நிகழ்வுகள் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போய் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபீலிங் யாருக்காவது இருக்குது, உங்களோட மெமரிஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதேமாதிரி வைகுண்ட ஏகாதசி இது எல்லாமே எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் தான் வரும். அனுமான் ஜெயந்தி. அப்படி என்ன சிறப்பு இந்த மார்கழி மாதத்திற்கு? ஏன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த மார்கழி ரொம்ப சேக்ரடான மந்த் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா டீட்டெயில்டாக பின்னாடி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு 24 மணி நேரத்தில் பிரம்ம முகூர்த்தம் எப்படி ஒரு சிறப்பான ஒரு ஆஸ்பீஷியஸான டைமோ, இந்த 12 மாதங்களில் மார்கழி வந்து இந்த மாதங்களோட பிரம்ம முகூர்த்தம் மாதிரி. இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. இதுக்கு இன்னொரு வார்த்தையை சொல்லுவாங்க, தேவர்கள் கண் விழிக்கும் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதுக்கு எந்த அளவுக்கு அதுக்கு ஒரு சக்தி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல உங்கள் எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஆன்மீக சாதனை செய்ய ரொம்ப உகந்த ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம். ஏன் அப்படிங்கிறத பின்வரும் அந்த குறிப்புகள் வச்சு நம்ம பார்ப்போம். இப்போது நல்லா ஒன்று கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த மார்கழி மாதத்தில் குளிர் வந்து பயங்கரமாக இருக்கும். ஓகேங்களா? இது எப்போத்துலேருந்து ஆரம்பிக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை, மார்கழி இந்த 2 மாதத்துலேயும் செம குளிராக இருக்கும். அப்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதை நான் வள்ளலாரோட கனெக்ட் பண்ணுறேன். வள்ளலார் என்ன சொல்லுவார்னா, அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் நீ எந்திரிச்சிக்கோ, அப்போ அமுத காற்று இருக்கும். அந்த அமுத காற்றை பருகிட்ட அப்படின்னா உன் உடல் நலமும் மேம்படும், உன் மனநலமும் மேம்படும், உன் உயிராற்றலும் மேம்படும் அப்படின்னு சொல்லுவார். இப்போது வள்ளலார் ஏன் அதை சொல்லியிருப்பார்? அமுத காற்றுனா முதல்ல என்ன? அமுத காற்று, விஷ அமுத காற்று அப்படின்னு 2ஆக பிரிப்பார். இதில் அமுத காற்றுங்கிறது இந்த பிரம்ம முகூர்த்த டைம் இந்த 2 மணி நேரம் மட்டும்தான் வரும். அதை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஆனால் நம்ம எல்லோரும் இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? நல்லா படுத்து தூங்குறோம். காலைல சூரியன் வந்து உதித்து அது நம்ம மேலே அந்த சன்ரைஸ் பட்டாலும் நம்மளால் எந்திரிக்க முடியறதில்ல, அப்படியே தூங்குறோம். இன்னொரு சிலரோட வாழ்க்கை கொடுமை என்னென்னா நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து அப்படியே வாழ்க்கை ஆப்போசிட்டாக வாழ்கிறாங்க.
அப்போது எப்படி வந்து அந்த அமுத காற்று உள்ளே போகும்? விஷக்காற்று மட்டும்தான் போய் கடைசியில் இறந்து தான் போவாங்க எல்லோரும். ஏன் எல்லாத்துக்குமே வந்து அதிகமான நோய் வருதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த அமுத காற்றோட தன்மை பத்தலை. இந்த அமுத காற்று இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம உடம்புக்குள்ளே உள்ளே கரெக்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு உடலில் இருக்கிற எல்லா கோளாறுகளும் நீங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வேணால் ஒரு ட்ரையல் பண்ணி பாருங்கள். இந்த மார்கழி மாதம் இருக்கு இல்லையா, இந்த மாதத்தில் ஒரு 15 நாள் மட்டும் விடியற் காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு பாருங்களேன். ரொம்ப குளிராக தான் இருக்கும். ஆனால் எந்திரிச்சிங்க அப்படின்னா உங்களோட பிரெயின் எவ்வளோ ஆக்டிவேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கண்கூட பார்க்கலாம். இப்போ யாராவது எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் இந்த டைமில் எந்திரிச்சு உட்காந்து படித்து பாருங்களேன். உங்களுடைய அந்த ஒரு எஃபிஷியன்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட இனிஷியேட் பண்ணவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தை மிஸ் பண்ண வேண்டாம். கரெக்டாக காலையில் ஒரு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 3:30க்குள்ளே நீங்கள் பயிற்சிகளில் உட்காந்து நல்லபடியாக பொறுமையாக நிதானமாக பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட படிக்கிற வேலையோ இல்லை நீங்கள் வந்து ஏதாவது பாடல்கள் சித்தர் பாடல்கள் பார்க்கணும் படிக்கணும் அப்படின்னு இருந்தாலோ இல்லை எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லை நம்மக்கிட்ட நிறைய டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பிரன்ஸ்லாம் இருக்கீங்க. இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு கோல்டன் டைமாக இருக்கும். சரி, ஓகே. இந்த அமுத காற்று இது என்ன தான் சொல்ல வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்ஸை வந்து ரீஜெனுவேட் பண்ணக்கூடிய சக்தி இந்த அமுத காற்றுக்கு இருக்குது. ஒன்று, டெட் செல்ஸோட அளவை கம்மி பண்ணுற ஒரு சக்தி இந்த அமுத காற்றுக்கு இருக்குது. அப்படி என்ன அமுத காற்று அது என்ன தான் சொல்ல வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஆக்சிஜனோட லெவல் அதிகமாக இருக்கிறது தான் வள்ளலார் அமுத காற்றுங்கிறாரு. இந்த ஆக்சிஜன் எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதீத குளிர். சரிங்களா, இதுக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம நார்மலாக இந்த சிட்டி லைஃப்பில் இருக்கோம். திடீர்னு நீங்கள் இங்கேருந்து ஹில் ஸ்டேஷன்ஸுக்கு போகிறீங்க. அந்த வெக்கேஷன்ஸ்க்கெலாம் போகும்போது அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டி, கொடைக்கானல், இல்லை ஹிமாச்சல், சிம்லா, இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது இல்லையா. நீங்கள் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் போயிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அதீத குளிர் இருக்கிறனால ஆக்சிஜனோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஆக்சிஜனோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும்போது நீங்கள் நிறைய ஆக்சிஜனை கன்சியூம் பண்ண ஆரம்பிப்பீங்க உள்ளுக்குள்ளே. அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயினுக்கு நிறைய ஆக்சிஜன் அந்த பிளட் ஃப்ளோ எல்லாத்துலேயும் போகும்போது உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸோட லெவல் நேச்சுரலாகவே கம்மியாக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது, மனுஷங்களோட தொல்லை கொஞ்சம் கம்மியாகும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து எந்திரிக்கணும், ஓடணும், சம்பாதிக்கணும், அவனை பற்றி பேசணும், இவனை பற்றி பேசணும், அந்த சீரியலில் என்ன ஆயிடுச்சு, இந்த மூவியில் என்ன ஆயிடுச்சுன்னு கசன்னு மனுஷங்களோட வைப்ரேஷனல் தாட்ஸ் இருக்கனாலேயே ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக வந்து ஃபீல் பண்ணுவோம். அதுவும் குறிப்பாக இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் இருக்கவங்க ரொம்ப கஷ்டம், சென்னை இந்த மாதிரி இடத்துல எல்லாம். ஆனால் நீங்கள் காலையில் ஒரு 3 மணி ஒரு 2:30 மணிலேருந்து எந்திரிச்சு பாருங்களேன். அந்த ஊரே அப்படியே அமைதியாக இருக்கும்போது ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க. எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் உங்கள் மைண்டு ரொம்ப காமான ஸ்டேட்டில் இருக்கும். சரிங்களா, இப்போது இதே ஒரு டைம் 24 ஹவர்ஸ் அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த 12 மாதத்தில் இந்த மார்கழியை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ செட் பண்ணி பாருங்களேன். இப்போது இந்த மார்கழி மாதம், கார்த்திகை மாதம்லாம் என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதீத குளிர் நிலவும். அப்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனோட இந்த டென்சிட்டி அதிகமாக இருக்கும்போது அது நிறைய நீங்கள் கன்சியூம் பண்ண வைக்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் மாலை போட்டுக்கோ, மார்கழி மாதம் கோயிலுக்கு போ, இந்த விஷயங்கள் எல்லாமே கட்டமைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு சீக்ரெட் என்ன அப்படின்னா ஐப்பசி மாதம் இருக்குது இல்லைங்களா, இந்த பூமியிலே வந்து 12 மாதத்தில் அதிகமான அமுத காற்று ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு டைம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம்தான். இதுதான் ஐப்பசி மாதத்துக்கு மிகப்பெரிய சிறப்பு. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் தான் வந்து அதிக அளவிலான அமுத காற்று ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து கார்த்திகை, மார்கழி அப்படின்னு போகும். இதனால தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா உடம்புல ஒரு மந்தத்தன்மை இந்த டைமில் நிலவும். ஏன்னா சூரியனோட அந்த கதிர்வீச்சு நம்ம மேலே கம்மியாக தான் படும் இல்லைங்களா. அப்போ என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக உயிர் சக்தி கம்மியாகிறதுனால நம்ம மந்தத்தன்மைக்குள்ளே போக ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் புரட்டாசியிலேருந்து ஆரம்பிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாத அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. கரெக்டுங்களா. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புரட்டாசிக்கு அப்புறம் ஐப்பசி மாதம். இந்த ஐப்பசி மாதம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கோயில்களில் விசேஷங்கள், இந்த தீபாவளி, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே ஐப்பசி போயிடும். அடுத்து கார்த்திகை வந்தால் மாலை போட்டுருங்க அப்படின்ருவாங்க. அடுத்து மார்கழி வந்தால் விடியற் காலையில் இருந்துச்சு கோயிலுக்கு போங்க, கோலம் போடுங்க, பஜன்ஸ் பண்ணுறது. இந்த அன்னியன் படத்துலலாம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அப்படியே அந்த பஜன் எடுத்துகிட்டு அவங்க வீதிகளில் போவாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ நடக்குதுன்னு எனக்கு தெரியறதில்ல. அடுத்து மார்கழி வரைக்கும் வந்துருச்சுங்களா. அடுத்து தை மாதங்கும்போது மறுபடியும் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் சிஸ்டம். ஏன்னா சூரியன் வந்து மறுபடியும் அதோட உச்சபட்ச பவருக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மகரம் அந்த ஒரு கட்டத்துக்குள்ளே சூரியன் வரும்போது மறுபடியும் அதோட ரேஸை வந்து அதிகமாக வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடும். மறுபடியும் ஆக்டிவேஷனுக்குள்ளே போயிடுவோம்.
இப்போது இந்த 6 மாதம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் புரட்டாசி மாதம், இந்த ஆடி ஆவணி புரட்டாசி இது 3மே வந்து மந்தம் நிலவக்கூடிய டைம். ஏன்னா அப்போ தான் அதிகமாக மழை வர்றது, ஃப்ளூ வர்றது, இன்ஃபெக்ஷன் வருது. ஆடி மாதம் எல்லாத்துக்குமே தெரியும் எந்த அளவுக்கு வந்து இந்த ஆடி ஆவணி புரட்டாசியில் மழை வந்து காய்ச்சல் வரும், உடம்பு சரியில்லாமல் போகும், அப்படியே மந்தமாக இருப்போம் அப்படின்னு. இதிலேருந்து வெளியே வரும்போது ஐப்பசி வந்து தீபாவளி நம்ம கொண்டாடுறோம், கார்த்திகையில் வந்து திருக்கார்த்திகை தீபம் வச்சு கொண்டாடுறோம். அடுத்து மார்கழி மாதம் ஆக்டிவேஷனுக்குள்ளே வரும், தை அப்படிங்கும்போது ஃபுல் ஆக்டிவேஷனுக்குள்ளே போயிடுவோம். மாசி மாதம் அப்படி வரும்போது மகா சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஈவெண்ட்டோட இந்த ஒரு 6 மாதம் ஒரு பெல்ட் முடியும். இதுக்கப்புறம் அடுத்த 6 மாதம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போது ரொம்ப சிம்பிளுங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உடலை வந்து செடிகளோட கம்பேர் பண்ணுவோம். இந்த இலையுதிர் காலம் இருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணுவோன்னா, செடிகள் மரங்கள் எல்லாம் தன்னோட எல்லா இலைகளையும் உதிர்த்துட்டு வெறுமனே அந்த காம்பு மட்டும் இருக்கும், குச்சி மட்டும் தனியாக, ஸ்டெம். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அப்போது உயிரோடு தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னா, பூமியிலேருந்து அந்த மண்ணிலேருந்து எல்லா சக்திகளையும் உறிஞ்சு தனக்குள்ளே வச்சுக்கும். இந்த இலையுதிர் காலம் முடிஞ்சு இந்த வசந்த காலம் வரும் பார்த்தீங்களா, அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தனக்குள்ளே இருக்கிற அந்த சக்திகளை வச்சு அந்த இலைகளை அப்படியே வந்து வெளியே வந்து துளிர் விட ஆரம்பிக்கும். அப்போ தான் துளிர் விட ஆரம்பிக்கும், குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கும். அடுத்து இந்த சம்மர் சீசன் இதெல்லாம் வரும்போது அது நமக்கு காய்கனிகள் பூவை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதே தான் நம்ம உடம்புக்குள்ளேயே நடக்குது. இந்த மாதங்களில் நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிறோன்னா, எல்லோரும் வீடியோ போடுவாங்க, இந்த ஒரு நாள் போதும் உங்கள் வாழ்க்கையவே மாற்றிவிடும் அப்படின்றவாங்க. இந்த ஒரு நாள் நீங்கள் செய்தால் பல ஆயிரம் ஆண்டுகளின் சக்தி உங்கள் காலடியில் வந்து கிடக்கும்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் தான் எங்கேயாவது போய் கிடப்பீங்க கீழே. அதனால் ஒன்று இன்றைக்கி நம்ம ஆரம்பித்தா தான் அந்த டேட் வரும்போது அந்த எனர்ஜி அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு செடி இப்போ எடுத்து வச்ச சக்திகளை வச்சு தான் அப்போ வந்து காய்களையும் கனிகளையும் உருவாக்குது. நம்ம உடலும் அதே மாதிரி தான். இந்த ஆடி ஆவணி புரட்டாசி இந்த மாதத்துலேருந்து நீங்கள் சேர்த்து வைக்கிற சக்தி அது கூட விட்டுருங்க. இந்த ஐப்பசி கார்த்திகை மார்கழியில் நீங்கள் செய்கிற பயிற்சிகள் தீவிரமாக போகும்போது தான் இது கொண்டு போய் நேராக மகா சிவராத்திரியில் உங்களை கல்மினேட் பண்ணும். அன்றைக்கி இரவு நமக்கு இந்த பூமிக்கு கிடைக்கிற சக்தியை இந்த உடல் முழுமையாக கிரகிச்சு உறிஞ்சதுன்னா அன்றைக்கி நீங்கள் வேறு அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. இந்த ஒரு இரவுக்காக நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11 மாதமாக மாத சிவராத்திரி லாஸ்ட்டு மகா சிவராத்திரியிலேருந்து கண்டினியூ பண்ணி நாங்கள் ஆரம்பித்த ஒரு ப்ராசஸ் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டென்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் இருக்காங்க. இந்த 11 மாதமும் தினமும் அவங்களுக்கு ப்ராக்டிசஸ் கொடுத்து இவங்களுக்குன்னு தனியாக ஒரு குரூப் உருவாக்கி இவங்களை வந்து மானிட்டர் பண்ணி இவங்களுக்குன்னு சில விஷயங்களை கொடுத்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இவங்க இத்தனை நாளாக அயராது உழைச்சனால இவங்களுக்கான ரிசல்ட் மட்டும் இந்த மகா சிவராத்திரி அன்றைக்கி அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அந்த சக்தி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ மற்றவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னா அப்படி கிடையாது. இன்னிலேருந்து நீங்கள் கரெக்டாக நம்மளோட முருகன் யோகலை ப்ராக்டிசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இல்லைப்பா நியூ இயர் வருது, நம்ம நிறையா பேர் வந்து நியூ இயர்லேருந்து தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னாங்கன்னா அடுத்த 2026 உங்கள் வாழ்க்கை ஒரு ஷிஃப்ட்டுக்குள்ளே போகணும், ஒரு அடுத்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் பேட்ச் வந்து இந்த 2026க்கு December 31 புதன்கிழமையிலேருந்து ஆரம்பிக்குது. விருப்பம் இருக்கவங்க தாராளமாக செஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு பேட்ச் மாதிரி தான். ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது சேராமல் இருந்தேன், இல்லை நான் சேரலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்சாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போது சித்தர்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது நம்ம முன்னாடியே பல வாட்டி சொல்லியிருப்போம். என்ன அப்படின்னா, முப்பெடுக்கும் காலம், அப்புறமா வந்து இப்போ இந்த நாளில் விதைக்கும் போது அந்த காலத்தில் வந்து நமக்கு ஜெயநீர் கிடைக்கும். இந்த மாதிரி வார்த்தைகளை நான் பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் வேறு ஒன்றுமே கிடையாது. உங்கள் உடம்புக்குள்ள சில விதமான திரவியங்கள் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அது வந்து ஒரே நாளில் வந்துடாது. அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் டைம் எடுத்து அது செக்ரேட் பண்ண என்னாங்கன்னா ஒரு டைம் வரும்போது அது எல்லாத்தையும் நம்ம பிளட் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த அப்சர்வேஷன் டைம் அந்த உரியுது பார்த்தீங்களா, பிளட்டுக்குள்ளே போய் கலக்குது இல்லைங்களா, அதை முழுசாக கலக்க வைக்கிறதுக்கு அதிகமாக கலக்க வைக்கிறதுக்காக தான் இந்த பயிற்சிகள் எல்லாமே நம்ம பண்ணுறோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ரகசியம். இதை நான் முன்னாடி நிறைய வீடியோஸ்லேயே வந்து பேசியிருப்பேன். அதில் முக்கியமான ஒரு சில நாட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சொல்லக்கூடியது இந்த மகா சிவராத்திரி, இந்த பங்குனி உத்திரம், மாசி மகம், இந்த மாதிரி நாட்கள்லாம் வருது இல்லைங்களா, இந்த தை, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தைப்பூசம், நல்லா கவனிச்சுக்கோங்க. தைப்பூசம் ஒன்று, இந்த மாசி மகம் ஒன்று, அடுத்து வந்து மகா சிவராத்திரி ஒன்று, பங்குனி உத்திரம் ஒன்று, இந்த ஆடி அமாவாசை ஒன்று, அடுத்து வந்து இந்த புரட்டாசி அமாவாசை ஒன்று, ஐப்பசியில் வர அந்த பௌர்ணமி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைமில் செக்ரேட்டான ஒரு சில விதமான திரவியங்கள் நம்ம உடம்புக்குள்ளே சேரக்கூடிய ஒரு நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா இதனால தான் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எப்போத்துலேருந்து ப்ராக்டிசஸ் ஆரம்பிக்கணும்னா, இப்போது இத்தனை நாள் விட்டுட்டிங்கனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்களா, இன்னிலேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது கண்டிப்பாக மகா சிவராத்திரி அன்னைக்கு அதுக்கான ஒரு விதை முளைச்சே தேருங்கிறது சத்தியமான வார்த்தை, மிஸ் பண்ணிடாதீங்க.
ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து ஆரம்பிச்சிருங்க. இன்றைக்கி பண்ணலாமா, நாளைக்கு பண்ணலாமா, அடுத்த வருஷம் பண்ணலாமா அப்படின்னு இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வானா இன்றைக்கி போய் நாளைக்கு மரணம் வந்து தள்ளிவிட்டு போயிடும். அதனால் இன்றைக்கே ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக அதுக்கான தேவைப்பட்ட டைமில் வரும். அன்றைக்கி வந்துட்டு இந்த யூடியூப்பில் வந்து இந்த ஒரு நாள் போதும் உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றிவிடும், இந்த ஒரு நாள் போதும் அனைத்துமே நடந்துவிடும் அப்படின்னா ஒன்றுமே நடக்காது. அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிக்கிற ஒரு படி தான் அந்த எண்டு ஸ்டேஜுக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்தும். ஸோ தயவுசெய்து ஆரம்பிங்க. இதுக்கப்புறமா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி மகா சிவராத்திரி வந்து கிளாஸஸ் ரொம்ப ரொம்ப இன்டென்சிஃபைங்காக தான் இருக்கும். அந்த ஒன் டே நைட்டு வந்து அந்த 5 கால பூஜை, முக்கியமான 5 காலம் இருக்கு இல்லையா, அதில் அந்த இரவு நடுஜாம கால பூஜை வந்து இருக்கிறதுலையே இது வரைக்கும் யாரும் கொடுக்காத அளவுக்கான ஒரு இன்டென்சிட்டியோடு தான் நம்ம இந்த வாட்டி கொடுக்க போகிறோம். இதுக்கு ரொம்ப ரொம்ப லிமிட்டடான சீட்ஸ் மட்டும்தான் நான் இந்த வாட்டி அலாட் பண்ண போகிறேன். லாஸ்ட் வாட்டி ஆன்லைனில் கிளாஸ் வச்சுருந்தோம். மைட் பி இந்த வாட்டி வந்து டைரெக்டான கிளாஸஸ் கூட இருக்கலாம். அது எனக்கு தெரில, அது இதுக்கப்புறம் தான் தெரியும். பட் ரொம்ப லிமிட்டடான சீட்ஸ் தான் இருக்கும் இந்த வாட்டி. ஸோ யாருக்காவது விருப்பம் இருக்குது அப்படின்னா நம்மளோட அட்மினை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸை வாங்கிக்கலாம். இந்த மார்கழி மாதத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சர்வமும் சிவமயம்.